கேப்டனே என்னன்னா, ஏதோ ஒரு படத்துல வந்து கார்த்திக்க வந்து கமிட் பண்ணாங்க. அப்ப வந்து விஜயகாந்த சொல்றாங்க. 2 பேர் இருக்கிற மாரி ஹீரோ. இப்ப விஜயகாந்த சொல்றாங்க, இந்த மாரி வந்து சார் கார்த்திக்க கமிட் பண்ணியிருக்கோம். "அப்படியா? அவரு கொஞ்சம் பிரச்சனையாச்சே" அப்படின்னு கேட்கிறாரு விஜயகாந்த். "இல்ல கரெக்ட்டா வந்துருவாரு. நீங்க இருக்கீங்கல்ல" அப்படின்னோனே, "சரி போங்க, போடுங்க" அப்படின்ட்டாரு ப்ரொடியூசர் டைரக்டர்ட்ட. புக் பண்ணிட்டாங்க. 2 நாள் ஷூட்டிங் வந்துட்டு 3வது நாள் வந்து டிமிக் குடுத்துட்டாரு. விஜயகாந்த் விஜயகாந்த் கூப்பிட்டாரு. படத்துக்கே. ஆமா. விஜயகாந்த் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் ஆவாதுங்க. என்னோட டேட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நான் முதல்லயே சொன்னேன் பிரச்சனை குடுப்பாருன்னு. நீங்க தான் நம்பி கூப்பிட்டு வந்தீங்க. அட்வான்ஸ் எவ்வளோ குடுத்துருக்கீங்க? நான் 2 லேக்ஸ் குடுத்துருக்கோம். 2 லேக்ஸ் விட்டுருங்க. படத்துல கழிச்சுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கங்க. என் சம்பளத்துல கூட கழிச்சுங்க. ஆனா அவர் வேண்டாம். வேற ஆள மாத்துங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஆள போட்டாங்க டக்குன்னு உஷாரா. அது என்ன படம்னு எனக்கு பேர் மறந்து போச்சு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, 2 நாள் கழிச்சு மறுபடியும் செட்டுக்கு வராரு. ஒரு பாட்டு ஆடுறாரு. வந்தா நல்லா நடிப்பாரு. அதான் வந்தா சொல்றேன்ல, நடிப்பாரு. வந்தா நல்லா நடிப்பாரு. அங்க இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதும் நல்லா நடிப்பாரு. வீட்லருந்து இறங்கி வரும்போது யாராவது புடிச்சிட்டாங்கன்னா, அங்கேயும் நல்லா நடிப்பாரு. மொத்தத்துல வந்து நான் சொன்ன மாரி நவரச நாயகன்ங்கிற பேர் வந்து 100% கார்த்திக் பொருந்தும்.